ஒரு காலத்துல மார்வல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. அது ஒரு கனா காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்வல் ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்ட்டு இந்த அயன் மேனு, கேப்டன் அமெரிக்கா, பிளாக் பேந்தரு, தாரு, வாண்டா அப்படின்ட்டு வரிசையா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபேன்ஸை வந்து அப்படியே மலையில நனைய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் எல்லா படமும் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரு, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ன்ட்டு அந்த எண்ட் கேம் வரைக்கும் வேற லெவல்ல அப்படியே நம்மளை அப்படியே மிதக்க வச்சாங்க மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா ரொம்ப மோசமாயிடுச்சு சுச்சுவேஷன். ஸோ பயங்கர காம்படிஷன்ல இருந்த நம்ம மார்வல், அதாவது ஒரு டைம்ல வந்து இந்த ரஜினி டெம்ப்ளேட், அதாவது இந்த காலா டெம்ப்ளேட்ல வரும்ல, வேங்கமா மொத்தையில இருக்க மொத்தமா வாங்கல அப்படிம்பாங்கல்ல, அதை மாதிரி அவங்க ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. யார் வந்தாலும் என்ன நம்ம பாட்டில் அடிச்சுட்டு போயினே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி படத்தை இறக்கி தள்ளிட்டு ஹிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஆள் இல்லாத காட்டுல கூட அவங்களால தனியா நிக்க முடியாது போல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்மளோட மார்வல் நிலைமை. அதுவும் அப்போ வந்து ஹெவி காம்படிஷன், மார்வல் டிசி ஃபேன்ஸா மொரட்டா சண்டை போடுவாங்க. இப்போ டிசி ஃபேன்ஸை பார்த்தா அது அதுக்கு மேல ஆயிடுச்சு. அந்த புதுப்பேட்டை மீம் டெம்ப்ளேட்ல வரும்ல, அது அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்கல்ல, அதை மாதிரி டிசி வந்து போயிருச்சு. ஸோ டிசி காம்படிஷன் இல்லாம இருந்தே நம்ம மார்வலால தனியா நிக்க முடியல, அப்படிதான் ஆயிடுச்சு நம்ம மார்வலோட நிலைமை. ஸோ நம்ம மார்வலோட ஃபேன்ஸ் கிட்ட தான் பேசணும்னா அவங்க அதுக்கு மேல சொல்றாங்க, மார்வலா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தங்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான்னா, இந்த அதுவும் மெட்ராஸ் மீம் டெம்ப்ளேட்ல வர மாதிரி தான், இந்த டோனி இருப்பார்ல மெட்ராஸ் படத்துல, அதை மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை தூக்கி இங்க சொல்றாங்க. டோனி அவர்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்த ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்வல் ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையும் சேர்த்து தான், நானும் மார்வல் ஃபேன் தான். ஸோ அப்படி ஒரு ஃபார்ம்ல இருந்த மார்வல் இப்போ ரீசெண்டா பார்த்தா, அதாவது இந்த எண்டு கேம் வரைக்கும் சூப்பரா கொடுத்துட்டு இருந்த மார்வல் எண்டு கேமுக்கு அப்புறமா ஒரு படம் கூட உருப்படியா விட முடியல, அப்படிதான் ஆயிடுச்சு. அது அந்த எண்ட் கேமுக்கு அப்புறமா பிளாக் விடோ விட்டாங்க, ஷாங்சி விட்டாங்க, எட்டர்னல்ஸ் விட்டாங்க, தார் லவ் அண்ட் தண்டரு, அப்புறம் இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ஸு, பிளாக் பேந்தர் வகாண்டா ஃபார் எவரு, இது மார்வல்ஸ்ன்ட்டு ஏதோ 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 இறக்கி 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 விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் நம்ம மார்வல் பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு என்னடா இது கருமம், இது ஏன்டா இறக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அப்படி ஆயிடுச்சு நம்ம மார்வல் சுச்சுவேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நம்ம கெவின் ஃபீஜி இருக்கார்ல, அதான் அவர் இந்த மார்வலோட சிஇஓ, அவருக்கே புரிஞ்சிருக்கும் போல, டே என்னடா நம்மளும் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒருத்தன் கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறான், கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ ஸோ அவரும் அப்படி யோசிச்சிருப்பாரு போல. இப்போ ராபர்ட் டவுனியை வந்து திருப்பியும் கூப்பிட்டு வராங்க, அதாவது இந்த டாக்டர் டூமா வந்து நம்ம ராபர்ட் டவுனியை கூப்பிட்டு வராங்க. அம்மா மார்வல் ஃபேன்ஸ்லாம் உடனே போட்டு இந்த அதுவும் இந்த மெட்ராஸ் படத்துல மீம் டெம்ப்ளேட் மாதிரி தான், இந்த இதுக்கு தான்டா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் டூமா நம்ம ராபர்ட் டவுனிய இது பண்ண உடனே அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. அப்படியே மழை, அவங்க காட்டுல இனிமேல் மழை தான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, டாக்டர் டூம் நம்ம ராபர்ட் டவுனி அப்படின்ட்டு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஃபென்டாஸ்டிக் 4ல் வந்து நம்ம ராபர்ட் டவுனியை கேமியோ பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேமியோ மூலமாக தான் அந்த படமே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிச்சு போல ஃபென்டாஸ்டிக் 4. ஸோ அப்படி அடுத்தது அவங்கள வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க மார்வல். ஸோ இந்த நிலைமையில சரி என்னதான் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருப்பி வந்து கிறிஸ் எவன்ஸை வந்து கொண்டு வராங்க போல நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல. ஸோ ஏற்கனவே தெரியும், நம்ம ராபர்ட் டவுனியும் கிறிஸ் எவன்ஸையும் போட்டு தள்ளிட்டானுங்க எது இந்த எண்ட் கேம்ல. அதுவே ஒரு மோசமான டிசிஷன் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது அவ்வளோவா ஒத்துக்கல. சில பேர் ஓகே அதில் ரொம்ப நேரம் நடிச்சிட்டாங்க அப்படி மார்வல் யூனிவர்ஸ்ல எம்சியூவில், அதனால போட்டு தள்ளுறது நல்லது தான் அப்படின்னு சொன்னாலும், என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் பேட் டெசிஷன் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரையாவது வச்சு கண்டினியூ பண்ணியிருக்கணும், பண்ணியிருந்தா கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்திருக்குங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் அந்த எம்சியூக்கே, ஒரு ரெண்டு மெயின் லீடர்ஸா. அதாவது எண்ட் கேம் முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழே தான் ரெண்டு டீமா இருக்கும், ராஜஸ் டீம்னு ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம டோனி டீம்னு ஒன்று, தனித்தனியா இருந்து அவங்க வந்து அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு படமா. ஸோ அப்படி அவங்கள
ஒரு மெயின் கேரக்டர்ஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே போட்டு தரலாமல் ஒருத்தரையாவது வச்சுருக்கணும். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, திருப்பியும் அதே தான் பண்ணுறானுங்க. யார் MCU, அதாவது நம்ம மார்வல் CEO வந்து என்ன பண்ணுறாரு, ராபர்ட் டவுனி, ஐயோ இப்போ நம்மளுக்கு வந்து போன ஆடியன்ஸ்லாம் திருப்பி பிடிக்கணும், விட்ட பணத்தெல்லாம் திருப்பி பிடிக்கணும்ன்ட்டு திருப்பி நம்ம ராபர்ட் டவுனியை கூப்பிட்டு உள்ளே போடு, அடுத்தது நம்ம கிறிஸ் எவன்ஸ் தூக்கி உள்ளே போடு, திருப்பி அவங்கள வச்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அதாவது நம்ம கிறிஸ் எவன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதை எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக வந்த நியூஸ் படி நம்ம அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அதாவது அந்த ட்ரெய்லர், அந்த படம், அந்த படத்துக்கு நடுவில் நம்ம இந்த ட்ரெய்லரை விடுறதா பேச்சு. அதாவது டாக்டர் டூம், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அந்த ட்ரெய்லரை வந்து விடுறதா பேச்சு. அதாவது டிசம்பர் 19லேருந்து, அதாவது 4 டீசராக கட் பண்ணி வச்சுருக்காங்களா, இதை வந்து நடுவில் போட்டு விட போகிறாங்களாம் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் படம் போடுற நேரத்தில். ஸோ இதுலேருந்து ஒரு சீன்ஸ் வந்து சில இது லீக் ஆகிருக்கு. அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது லீக்டு டீசர் ட்ரெய்லரில் பார்த்தோம்னா நம்ம கிறிஸ் எவன்ஸ் வந்து திரும்பி வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மார்வல் ஃபேன்ஸுக்கு இவரை பார்த்தோன்னே அடுத்தது இந்த பாகுபலியில் வர மாதிரி வந்தாரையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மூடுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம தலைவர்கள்லாம் திருப்பி கொண்டு இறக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டீசர் ட்ரெய்லரை பார்க்கும்போது கிறிஸ் எவன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் என்ன கருமம், எது ஏஐ, என்ன உண்மையானதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏஐ வச்சு அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த யூஎஸில் உள்ள பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்கும்ல, அதாவது மூவியை டீகோட் பண்ணுற சேனல்லாம் நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்டாக அவங்க கன்ஃபார்ம், அதாவது ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கிறிஸ் எவன்ஸ் வந்து இதில் திருப்பி வராரு, அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து கிறிஸ் எவன்ஸ் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், இனிமேலாவது மார்வல் வந்து பேக் டு ஃபார்ம் வருதா இல்லை திருப்பியும் பழைய கதைக்கே திரும்புதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம்.